நமஸ்தே. ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் விஷாரத் உத்தராத் கிளாஸில் உள்ள விப்ளவ் காயன் அப்படிங்கிற எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். கவி பரீட்சை. விப்ளவ் காயன் நாமக் கவிதா. விப்ளவ் காயன் என்ற கவிதை ஸ்ரீ பாலகிருஷ்ண சர்மா நவீன் அப்படிங்கிறவரோட கவிதை. ஆப் கவி ஹி நஹி பல்கி பத்திரக்கார் பி தே. இவர் கவிஞர் மட்டுமல்ல, மாறாக பத்திரிகை ஆசிரியராக கூட இருந்தார். அதாவது புரட்சிகரமாக பாடக்கூடிய பாடகன். அதான் விப்ளவ் காயன். கவிதா பரீட்சை. மனுஷ்ய மே மானவதா கம் ஹோத்தி ஜா ரஹி ஹே. மனிதனிடம் மனிதத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது. புராணே விஸ்வாஸ் ஜட் கயே ஹே. பழைய நம்பிக்கைகள் அழிந்து விட்டன. மகர் மனுஷ்ய உன்கோ சோட்னா நஹி சாத்தா. ஆனால் மனிதன் அதை விட விரும்பவில்லை. இஸ்பர் கவிக்கோ குரோத் ஆயாத்தோ. இதனால் கவிஞருக்கு கோபம் வந்ததால் யஹ் விப்ளவ் கீத் நிக்கல் கயா. இந்த புரட்சிகரமான பாடல் வெளிவந்தது. कविता का सारांश. नवीन जी कवियों से कहते हैं कि नवीन जी அந்த ரைட்டரை வந்து அந்த பொயட்டை வந்து ஷார்ட்டாக நவீன்னு சொல்கிறாங்க. நவீன் வந்து கவிஞர்கள்ட்ட சொல்கிறார் என்னென்னா, ஹே கவியோ, கவிஞர்களே, ஐசி கவிதா சுனாவோ, இப்படிப்பட்ட கவிதையை எழுதுங்கள். ஜிஸ்ஸே பாரி பரிவர்த்தன் ஹோ ஜாயே. இதன் மூலம் பெருத்த மாற்றம் வர வேண்டும் நம்ம சமுதாயத்தில். ஜோபி புராயாங் இஸ் சன்சார் மே ஹே. என்னெல்லாம் கெடுதல்கள் இந்த உலகத்தில் இருக்குதோ, வே சப் நஷ்ட ஹோ ஜாயேங். அது எல்லாமே அழிய வேண்டும். ஆகாஷ் சே ஆக் பரசே. வானத்தில் நெருப்பு மழை பொழிய வேண்டும். அவர் பாப்பு புண்ணிய சப் பஸ்ம ஹோ ஜாயே. பாவம் புண்ணியம் எல்லாம் சாம்பலாகணும். ஐசி கவிதா லிக்கோ. இப்படிப்பட்ட கவிதையை எழுதுங்கள். ஜிசே சன்சார் பதல் ஜாயே. இதன் மூலம் இந்த உலகமே மாற வேண்டும். மாதா கா தூத் விஷ் ஹோ ஜாயே. தாயினுடைய பால் விஷமாக வேண்டும். ஆங்கோங் சே கருண் மிட்டே. கண்களில் இருக்கக்கூடிய கருணை அழிய வேண்டும். ஏன் இப்படிலாம் செய்கிறாரு? இந்த மாதிரி கருணையெல்லாம் இருக்கிறதுனால தப்பு செய்கிறவனையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் எல்லாம். அப்போ தப்பு ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அதனால் அவர் இப்படி கோபமாக எழுதுறாரு. அவர் வஹா குரோத ஆ பைட்டே. மேலும் அந்த கண்களில் கோபம் வந்து அமர வேண்டும். விஷ் பீக்கர் பல்னேவாலா பச்சா. ஒரு குழந்தையாக இருந்தாலும் விஷத்தை கொடுத்து வளர்க்கணும். அந்த மாதிரி விஷத்தை குடித்து வளரக்கூடிய அந்த குழந்தையானது புராயோங்கோ சுனௌத்தி தேகா. அந்த கெடுதலுக்கு நேராக சவால் விடும். தயாலு வியக்தி அநியாயோங் பர்பி தயா கரேகா. இறக்கப்படக்கூடிய பர்சனாக இருக்கிறவங்க அநியாயத்தின் மீது கூட இறக்கப்படுறாங்க. மாத்திர குரோதி அநியாயோங்கோ மிட்டியா மிட்டே கரேகா. இந்த மாதிரி நமக்கு அந்த கோவக்கார ஒரு பர்சனாக இருக்கும்போது தான் அந்த அநியாயத்தை அழிப்பாங்க. கவியோங்க ஐசி கவிதா லிக்கோ. கவிஞர்களே, இப்படிப்பட்ட கவிதையை எழுதுங்க. ஜிஸ்ஸே புராயோங்கோ தேக்கர். எப்படி கெடுதலெல்லாம் பார்த்து கப்ரானே வாலே காயர் தூர் ஹோ ஜாயேங்க. அதாவது இந்த இதுனா ஜிஸ்ஸே புராயோங்கோ தேக்கர். கெட்டதை பார்த்து நடுங்கக்கூடிய கோழைகள்லாம் ஓடிடணும். அந்த மாதிரி நீங்கள் கவிதை எழுதணும். கெட்டதெல்லாம் பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்களே கோழைகள், அவங்க நமக்கு தேவையே இல்லை. அந்த எதிர்க்கக்கூடிய பர்சன்ஸ் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. பகவான் கி வீணா கருணா கா போஷன் கர்த்தி ஹே. கடவுளோட வீணையானது கருணையை வளர்க்கிறது. உஸ்கே சப் தார் மூக்கு ஹோ ஜாயேங்க. அதாவது இப்போ ஆக்ரோஷமாக இருக்கிறவனோட கோவத்தை தணிக்கணும்னா வீணையெல்லாம் வாசித்தோம்னா அப்படியே ஸ்வீட்டு அந்த சவுண்டை கேட்டால் வேணாவான், அப்படி சாந்தமாவான்ல. அதனால அந்த சாந்தப்படுத்தக்கூடிய அந்த கருவியே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கடவுளோட கருணையை உண்டாக்கக்கூடிய அந்த வீணை இருக்கே, அதோட சப்பு தார் அப்படின்னா எல்லா கம்பிகளும் மூக்கு ஹோஜாயேங்க ஊமையாக வேண்டும் அப்படின்னா என்ன, அதெல்லாம் அறுத்தெறிங்க, அதெல்லாம் அந்த அமைதியே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. பகவான்க்கு குரோத ஆஜாயே. கடவுளுக்கு கோபம் வர வேண்டும். அவர் உன்கா சிங்காசன் ஹில்னே லக்கே. அப்படி கோபத்தில் அந்த சிம்மாசனமே நடுங்கணுமா. மகாநாஷ்கி ஆங்கேங் குல் ஜாயேங்க. மகாநாசத்தினுடைய கண்கள் திறக்க வேண்டும். அப்போ தான் இப்போ இருக்கக்கூடிய அநியாயத்தை அழிக்கிறது ஒரு சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரட்சிகரமாக இதை எழுதியிருக்காரு. விசேஷா. கவி புராயோங்கோ ஜலாக்கர். கவிஞர் கெட்டதெல்லாம் எரித்து பலாய்க்கு ஸ்தாப்னா கர்னா சாத்தே ஹேன். நல்லதை நிலைநிறுத்த விரும்புகிறார். ரூடிவாதுக்கோ மிட்டாக்கர் நயேப்பனுக்கோ ரோப்னா சாத்தே ஹேன். பழமையை அழித்துவிட்டு புதுமையை விதைக்க விரும்புகிறாரு. சடா ஆம் சேகத்துக்கே லியே ஹானிக்காரக்கே. அதாவது அழுகிப்போன
மாம்பழம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. சடா விசார் சமாஜ் கேலியே ஹானிகாரக் ஹே. கெட்ட எண்ணம் இந்த சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. கெட்ட மாம்பழத்தை சாப்பிட்டா எப்படி உடல் நலத்துக்கு கேடு ஏற்படுமோ அது மாதிரி கெட்ட எண்ணமுடைய எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியவங்க. அதனால் அவங்கள அழிக்கக்கூடிய சக்தியாக நம்ம மாறணும் அப்படின்னு விப்ளவ் காயன் அப்படிங்கிற போயத்தில் கவி எழுதியிருக்காரு. தன்யவாத்.